வணக்கம். டிஜிட்டல் உலகத்துல நாம எப்படி நம்ம கவனத்தை கொஞ்சம் கொஞ்சமா சிதற விடுகிறோம் அப்படிங்கறத உணர்த்தும் ஒரு சுவாரஸ்யமான கதைக்களத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது ஒரு நெஞ்சை தொடும் நவீன கால நீதி கதை. இது ஏதோ சின்ன குழந்தைங்களுக்கான கதைன்னு நினைச்சிடாதீங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவையான மிக முக்கியமான ஒரு பாடம் இதுல ஒளிஞ்சிருக்கு. கடினமா உழைக்கிற ஒரு காகத்துக்கு நம்ம மனிதர்கள் பயன்படுத்துற ஸ்மார்ட் போன் கிடைச்சா என்ன நடக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது வெறும் கற்பனை தான் நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த டிஜிட்டல் மாயைக்குள்ள நாம எப்படி சிக்கிக்கிறோம் அப்படிங்கறத விளக்க இதை விட ஒரு சிறப்பான உதாரணம் இருக்கவே முடியாது. வாங்க இதுக்குள்ள நாமும் சேர்ந்து பயணிப்போம். பகுதி 1. கடினமாக உழைக்கும் காகம். நம்ம கதையோட கதாநாயகனை பற்றி பார்ப்போம். ஒரு பெரிய நகரத்துக்கு பக்கத்துல இருக்கிற அழகான பூங்காவில தான் இந்த காகம் வாழ்ந்து வந்துச்சு. இதோட தினசரி ரொட்டீன் ரொம்பவே சிறப்பானது. தினமும் பூங்காவுக்கு செஞ்சு தனக்கு தேவையான உணவை சாப்பிடுறது மட்டும் இல்லாம, நாளைக்கு மழை வந்தாலோ இல்ல உணவு கிடைக்காத சூழ்நிலை வந்தாலோ என்ன பண்றதுன்னு முன்கூட்டியே யோசிக்கும். அதுக்காக நிறைய உணவுகளை தன் மரப்பொந்துல பத்திரமா சேமிச்சு வைக்கும். எப்பேற்பட்ட ஒரு உழைப்பு, எவ்வளவு சிறப்பான திட்டமிடல் பாருங்க. பகுதி 2. ஸ்மார்ட் போன் கண்டுபிடிப்பு. இங்கேதான் கதையில ஒரு எதிர்பாராத திருப்புமுனை வருது. சரி, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். எல்லாம் வழக்கம் போல போயிட்டு இருந்தப்போ உணவு தேடிட்டு இருந்த காகத்தோட கண்ல எதிர்பாராத விதமா ஒரு ஸ்மார்ட் போன் பட்டுச்சு. அப்போ அந்த காகம் என்ன நினைச்சது தெரியுமா? பாவம், இது யாரோ மனிதர்கள் தவற விட்டுட்டாங்க. இங்கேயே கடந்தா வெயிலையும் மழையிலையும் வீணாயிடும். இதை எடுத்து பத்திரமா வைப்போம், நாளைக்கு உரியவங்க கிட்ட போய் சேரத உறுதி செய்வோம் அப்படின்னு ரொம்ப தூய்மையா நினைச்சது. மனிதர்களுக்கு உதவ நினைச்ச அந்த காகத்தோட நல்ல எண்ணம் தான் இந்த கதையோட மிகப்பெரிய முரண். பகுதி 3. ரீல்ஸில் தொலைந்த காகம். இதுதான் அந்த டிஜிட்டல் மாயை ஆரம்பிக்கும் புள்ளி. மனிதர்களுக்கு உதவுறதுக்காக அந்த போனை பத்திரமா தம் மரப்போந்துல வச்ச காகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. போன்ல ஒரு ஆப் தானாகவே ஓபன் ஆச்சு. முதல் நாள் வண்ணமயமான பறவைகள் நடனமாடுற ரீல்ஸ்களை பார்த்த காகம் அப்படியே மறந்து போயிடுச்சு. கண் சிமிட்டாம அந்த புதிய உலகத்தையே பார்க்க தொடங்குச்சு. 2ஆம் நாள் தொடர்ந்து ஓடிட்டு இருந்த அந்த போன்லேருந்து வந்த லேசான சூடு குளிருக்கு ரொம்ப இதமா இருந்துச்சு. வெளியே போய் உணவு தேடுறதையோ சேமிக்கிறதையோ அடியோட நிறுத்திட்டு அந்த சின்ன திரைக்குள்ளேயே சுருங்கி போயிடுச்சு. 3ஆம் நாள் போன்ல சார்ஜ் முழுசா தீர்ந்து போச்சு. திரை இருட்டிடுச்சு. அப்போதான் நிஜ உலகத்தோட கடுமையான பசி அதிரடியா ஆரம்பிச்சுது. பகுதி 4. பசியும் உணர்தலும். மாயையிலிருந்து நிஜத்துக்கு வந்த காகம். ஸ்மார்ட் போன் ஆஃப் ஆனதும் தான் காகம் தன் கற்பனை உலகத்திலிருந்து விழிச்சு சுயநினைவுக்கு வந்துச்சு. அந்த இருட்டுல தான் அதுக்கு உண்மையான வெளிச்சமே பிறந்துச்சு. 3 நாளா எதுவும் சாப்பிடாததால பசி கொடல வாட்டுச்சு. இப்ப இடது பக்கம் பாருங்க. அது தன்னோட பழைய பழக்கத்தின்படியே உணவை சேமிச்சு வச்சிருந்தா அதோட எதிர்காலம் ரொம்ப பாதுகாப்பா இருந்திருக்கும். ஆனா வலது பக்கம் இருக்கிற நிதர்சனத்தை பாருங்க. ரீல்ஸ் மோகத்துல முழு நேரத்தையும் வீணடிச்சதால இப்போ அதுகிட்ட உணவும் இல்ல, பறந்து போய் தேடுறதுக்கான உடல் சக்தியும் இல்ல. மரப்பொந்தை விட்டு வெளியே வரக்கூட முடியாத அளவுக்கு பலவீனமாகிடுச்சு. பசியால வாடின அந்த காகம் தன் வாழ்நாளுக்கான ஒரு மிக முக்கியமான பாடத்தை இங்க கத்துக்குச்சு. தொழில்நுட்பத்தை கட்டுப்பாடு இல்லாம எந்த ஒரு எல்லையும் இல்லாம பயன்படுத்தினா அது கடைசியில நம்மள பெரிய துன்பத்துல தான் கொண்டு போய் விடும் அப்படிங்கறத தன் கடுமையான வலியின் மூலமா அது முழுமையா உணர்ந்துச்சு. பகுதி 5. அனைவருக்கும் ஒரு பாடம். காகம் எடுத்த அந்த புதிய முடிவு என்னன்னு பாப்போம். இந்த கதை வெறும் காகத்தோட கஷ்டத்தோட முடிஞ்சிடலங்க. தனக்கு வந்த இந்த நிலைமை எந்த குழந்தைக்கும் வரக்கூடாதுன்னு காகம் ஒரு பெரிய சமூக பொறுப்பு கையில எடுத்துச்சு. இப்போலாம் அது என்ன பண்ணுது தெரியுமா? பூங்காக்கு வர குழந்தைங்க யாராவது ஸ்மார்ட் போனை பயன்படுத்திட்டே இருந்தா வேகமா பறந்து வந்து அவங்க கையில இருக்கிற போனை சட்டார்னு தட்டி விட்டுடுது. இதனால குழந்தைங்க வேற வழி இல்லாம திரைய பாக்குறத நிறுத்திட்டு இயற்கையோட இணைஞ்சு ஓடி ஆடி விளையாட தொடங்குறாங்க. அவங்களோட முடங்கி கிடந்த உடல் நலம் மட்டும் இல்லாம மனநலனும் ரொம்ப சூப்பரா மேம்படுது. தொழில்நுட்பத்திலிருந்து விடுபடும் போது இயற்கை அவங்கள அன்பா அரவணைக்குது. இப்போ உங்ககிட்டயே ஒரு கேள்விய கேக்குறேன். உங்களை சுற்றியுள்ள வாழ்க்கைய, உங்களுக்கான பொன்னான நேரத்தை, உங்க அன்புக்குரியவர்களுடனான உறவுகளை இந்த ரீல்ஸ்கள் திருடிக்கிட்டு இருக்கா? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. அந்த காகம் தன் தவற்றை உணர்ந்து விழித்து கொண்டது போல நாமும் விழித்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான நேரம் இது. அந்த சின்ன திரைக்கு வெளியே இருக்கிற பரந்த உலகத்தை, நிஜமான மனிதர்களை ரசிக்க தொடங்குவோம். இந்த சுவாரஸ்யமான தொகுப்புல என்னோட இணைந்து பயணித்ததற்கு ரொம்ப நன்றி.